ஒரு திரைப்படத்தை பார்ப்பதற்கு முன்பே அது குறித்த நெகட்டிவ் விமர்சனங்கள் சிறிய படங்களை பெரிய அளவில் பாதிக்கும். ரஜினியின் பாட்ஷா படம் ரிலீஸ் நேரத்தில் பன்வட்டர் ஜாம் ரிலீஸ் ஆனது பயத்தை ஏற்படுத்தியதாக ஓபன் டாக். கோவையில் பன்வட்டர் ஜாம் திரைப்பட குழுவினர் பேட்டி. ராகு மிர்தாத் இயக்கத்தில் நடிகர் நடிகைகள் ராஜு, ஜெயமோகன், பவ்யா திரிகா, ஆத்யா பிரசாத் ஆகியோர் நடிப்பில் வெளியாகியுள்ள பன்வட்டர் ஜாம் திரைப்பட குழுவினர் கோவை பிராட்வே சினிமாஸ் வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது படத்தின் இயக்குனர் ராகவ் மிர்தாத் மற்றும் நடிகர் ராஜு, ஜெயமோகன், மைக்கேல் ஆகியோர் பேசுகையில், பன்வட்டர் ஜாம் திரைப்படம் ஆண்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் பெண்கள் அதிகமானவர்களுக்கு பிடித்துள்ளது. குடும்பமாக பலரும் வந்து திரைப்படத்தை கண்டு செல்கிறார்கள் என தெரிவித்தனர். ஒரே நாளில் அதிகமான திரைப்படங்கள் வெளியாகும் பொழுது எத்தனை திரைகள் என்று முடிவெடுப்பது நடிகர்கள், இயக்குநர்கள் கையில் இல்லை. அது இயற்கையாக எவ்வாறு நடக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாது என தெரிவித்தனர். தம்மை பலருக்கும் அடையாளம் காட்டியது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் தான் என்றும் கூறிய நடிகர் ராஜு, ஒரு திரைப்படத்தில் பாசிட்டிவ், நெகட்டிவ் இரண்டையும் கூறுவதுதான் ஒரு விமர்சனமாக இருக்கும். அதை தவிர்த்து கிண்டல் செய்வது தவறு என்று நினைக்கிறேன் என தெரிவித்தார். சூப்பர் ஸ்டார் நடித்த பாட்ஷா திரைப்படம் தற்பொழுது ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளதை பார்க்கும் பொழுது சற்று பயமாக இருந்தது. ஆனால் நம்முடைய படம் ஓடும் பொழுது அருகில் தலைவர் படமும் ஓடுகிறது என்பது ஒரு பெருமையாக உள்ளது என தெரிவித்தார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இதில் விக்ராந்த் நடித்துள்ளார். திடீரென அவரை பார்க்கும் பொழுது அதற்கான வரவேற்பும் நன்றாக உள்ளது. இந்த படத்தின் பெயரை வைப்பதற்கு சிறு வயதில் சாப்பிட்ட ஏதேனும் ஒரு உணவு மிகவும் பிடித்திருக்கும். எனவே யதார்த்தமாகத்தான் இந்த பெயர் அமைய பெற்றது என்று தெரிவித்தார். பொதுமக்கள் திரைப்படத்தை பார்ப்பதற்கு முன்பே அந்த திரைப்படம் குறித்து நெகட்டிவ் விமர்சனங்கள் வரும்பொழுது சிறிய படங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறிய இயக்குனர் ராகவ், இதுபோன்ற சின்ன படங்களை பெரிய படங்கள் ஆக்க வேண்டியது ரசிகர்களின் பொறுப்பு எனவும் அனைவரும் குடும்பத்துடன் திரையரங்குகளுக்கு வந்து பாருங்கள் என பன்வட்டர் ஜாம் திரைப்பட குழுவினர் தெரிவித்தனர். எல்லாருக்கும் வணக்கம். கோவையை சேர்ந்த பிரஸ், மீடியா, ஊடகம் மற்றும் பிரிண்ட் பப்ளிசிட்டி எல்லா மீடியா நண்பர்களுக்கும் எங்களோட பணிவான வணக்கம். கோவை மக்களுக்கும் எங்களோட பணிவான வணக்கம். நாங்கள் பன்வட்டர் ஜாம் டீம். இது வந்து எங்கள் டைரக்டர் ராகவ் மிர்தாத் அண்ட் இவர் வந்து மைக்கேல் தங்குதுரை. இவர் என்னோட ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. ஸோ எங்கள் படம் வந்து 18th ரிலீஸ் ஆகி இந்த வீக்கெண்ட் வந்து ஷோ பை ஷோ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. சீட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகி நிறையா நல்ல நல்ல ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் பர்சனலாக எல்லாரையும் மீட் பண்ணி தேங்க்யூ பண்ணோம். உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணுன்றதுக்காக தான் இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கோம். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இது வந்து ஜென்சி அவங்கெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி படம் உருவாச்சு. ஆனால் வந்து சர்ப்ரைசிங்காக வந்து படம் வந்து நிறையா விமெனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஃபேமிலிஸ்லாம் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. அண்ட் ஒருத்தங்களும் எங்களுக்கு சொல்கிற ஃபீட்பேக் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்கும், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே இது வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றி. திஸ் இஸ் மோர் தென் லைஃப் டு அஸ். தேங்க்யூ ஸோ மச். படத்தோட இயக்குனர் ராகவ் மிர்தாத் எல்லா இடத்துலையும் வந்து போகிற இடத்துலலாம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். என்னென்னா இந்தளவுக்கு ஓவரால் ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கல. இளைஞர்களுக்கு மேஜராக பிடிக்கும்னு நினச்சோம். பட் அதை தாண்டி பெண்களுக்கு ரொம்ப இது பிடிச்சிருக்கு. ரொம்ப பெரிய வரவேற்பு இருக்குது. அண்டு இது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஃபிலிம். உங்களை சிரிக்கவும் வச்சு கடைசியில் கொஞ்சம் சுண்டிக்க வைக்கணுன்றது நான் நம்புகிறேன். அப்போ ஃபீட்பேக்லாம் வந்து நான் அதை சொல்கிறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் போய் தியேட்டர்ஸில் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக 2.5 hours ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஒரு நல்ல சிரிக்க வச்சு ஒரு சந்தோஷம் கொடுக்குற ஒரு படமாக இருக்கும். ஒரு ஃபீல் குட் ஃபில்மாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோஷியல் மீடியாவை டேக் பண்ணுங்கள். எங்ககிட்ட உங்கள் கருத்துக்கள் தெரிவிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஃபில்மாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். கோயம்புத்தூர் மக்கள், பத்திரிகை, ஊடக நண்பர்களுக்கு என்னோட வணக்கம். நான் மைக்கேல். கோயம்புத்தூர் என்னோட சொந்த ஊர். என் சொந்த ஊரில் வந்து பிராட்வே சினிமாஸில் நம்ம பன்வட்டர் ஜாம் படம் பார்க்குறது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். இது மொத்த குடும்ப சகிதமாக எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். எல்லாரும் தியேட்டர்ஸ் வந்து இந்த படத்தை பாருங்கள். பார்த்து இந்த மாதிரி சின்ன படத்தை வந்து பெரிய படம் ஆக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான். ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது மெயினாக இது ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னென்னா இது தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. ஒரு பேக்டு ஹவுஸோட பார்த்தா ஒரு நிறைய இடத்துல கைத்தட்டுறாங்க, சிரிக்கிறாங்க. எல்லா ஜோக்ஸும் நல்லா ப்ராப்பராக லேண்ட் ஆகுது. ஏன்னா நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளாக எல்லா தியேட்டர்ஸுக்கும் போகிற இடத்துலலாம் ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கிறத கண்டிப்பாக பார்த்தோம். ஸோ டெஃபினட்டாக ஒரு நல்ல தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள்.
டிசப்பாயின்ட் ஆக மாட்டீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. எங்க படம் வந்து ஒரு கல்யாணம் மாதிரி, ஒரு மாதிரி கூட்டமா எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஜனரஞ்சகமா பண்ணாதான் ஒரு ஜாலியா இருக்கும். தனியா போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பண்ணோம் அப்படின்னா கல்யாணம் பண்றவங்க மட்டும் தான் ஜாலியா இருக்குமே தவிர ஒரு மாதிரி ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இருக்காது. எங்களுக்கு வந்து அந்த செலிப்ரேஷன் பாக்கியத்தை கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நான் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன் இன்னைக்கு நாளுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய பேர் இன்னும் நிறைய படங்கள் இன்னைக்கே 11-12 படங்கள் வந்திருக்கு. எல்லா படங்களையுமே எல்லாமே ஒன்னொன்னு ஒரு ஹாரர் வந்திருக்கு, ட்ரெண்டிங் ஒரு படம் வந்திருக்கு, இன்னும் நிறைய படங்கள் இருக்கு. இந்த படத்துல எது எவ்வளவு தியேட்டர்ஸ் கிடைக்கும்ன்றத முடிவு பண்றது ஆக்டர்ஸ் கையிலயோ இல்ல ப்ரொடியூசர் கையிலயோ டைரக்டர் கையிலயோ கிடையாது. எல்லாரும் படம் பண்ண வேண்டியது மட்டும் தான் எங்க கையில இருக்கு. மிச்சதெல்லாமே வந்து அது இயற்கை எப்படி நடக்குது அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் இன்னைக்கு எங்க படத்துக்கு வந்து இவ்வளவு பெரிய தியேட்டர்ஸும் இவ்வளவு பெரிய ரிசப்ஷனும் கிடைச்சதுக்கு அதுக்கு வந்து நாங்க ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கோம். இதுக்கு வந்து தெய்வீக சக்திக்கு தான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இதுக்கு இந்த இவ்வளவு பெரிய தியேட்டர்ஸ்க்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு சப்போர்ட்ஃபுல்லா இருந்தா எங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் குருஜோதி ஃபிலிம்ஸ் விவேகானந்தர் சார், எங்க ப்ரொடியூசர் சுரேஷ் அண்ட் இங்க இதுல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே, எங்களோட பாபு க்ரூ கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாத்துக்குமே எங்களோட நன்றி. படத்துல நான் காலேஜ்ல ரேகிங்கும் பண்ணதில்லை, ஃபைட்டும் பண்ணதில்லைண்ணா. அதாவது நானும் யாரை ரேக் பண்ணதில்லை, நானும் யாரும் இன்னொருத்தர ஃபைட் பண்ணதில்லை. என்னைய ரேக் பண்ணியிருக்காங்க, என்னைய ஃபைட்ல போட்டு புழுதிக்குள்ள போட்டு புரட்டி எடுத்திருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன்னா அந்த வயசுல அதெல்லாம் நடந்திருக்கு. பட் இது படம்ன்றதுனால ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் இருக்கிறாரு. அவர் வந்து யாத்திசை படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர், எக்ஸ்ட்ரானரி ஸ்டண்ட் மாஸ்டர். புதுசா படம் வர்றோம், ஃபைட்லாம் பண்ணா எப்படின்னா நம்மளை எல்லாம் கலாய்ச்சிருவாங்கன்னு சொல்லி நான் ஃபர்ஸ்டே இவர் சொன்னேன். ஆனாலும் இவர் வந்து காலேஜ்ல இருக்கக்கூடியதுக்கு ஏற்ற மாதிரி டோன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஓவரா இல்லை, உங்களை இரிட்டேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி. அப்படியா? நீங்க அப்ப பாத்துருப்பீங்களா அந்த சண்டையை? ஆமா, அது வந்து டைரக்டர் ஒரு முக்கியமான ரோல் இருந்தது. ஒரு சர்ப்ரைஸா தான் வச்சிருந்தாங்க. ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தெரியும் விக்ராந்த் நடிச்சிருக்காருன்ட்டு. எங்களுக்கு வந்து ஒரு சின்ன தளபதி மாதிரி தான் அவர் ஆக்சுவலாக பார்த்தால ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப மாசா சூப்பரான ஒரு ஸ்டைலாக வந்திருப்பாரு. அதுக்கு நல்ல ரிசப்ஷன் இருக்கு. யாருமே எதுவுமே தெரியாம வந்து பார்க்குறவங்களுக்கு சடனாக வந்து அங்கே விக்ராந்த் ப்ரோவை காட்டும்போது ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கு. சின்னத்திரம் மூலமா ஏற்கனவே வந்து எல்லாருடைய மனசுல வந்து பெரிய திரைக்கு வந்து இப்போ வந்து உங்களுடைய பயணம் எது வைக்க போகுது, சின்னத்திரம் வர்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு? ஆமா, நான் சின்னத்திரை ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. வர்றது கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன்னு சொன்னாக்கா இன்னைக்கு இந்த படம் கிடைச்சதோ, இன்னைக்கு எனக்கு இந்த ரிசப்ஷன் கிடைச்சதோ, என்னை ஒரு ஆளா வெளியில அடையாளம் தெரியுதுன்னா அது காரணம் வந்து விஜய் டிவி. அதுல இருக்கக்கூடிய ஷோ பிக் பாஸும் CWC அந்த மாதிரியான விஷயங்கள் தான் என்னை வெளியே தெரிய வைக்குது. பிக் பாஸ்ல வந்து நம்ம வின் பண்ணதுனால தான் வந்து எனக்கு இந்த படமே கிடைச்சது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிளாட்ஃபார்மை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து விஜய் டிவி. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து பிக் பாஸ் முடிச்ச உடனே ஜியோ ஹாட் ஸ்டார்ல நானே எழுதி இயக்குறதுக்கு எனக்கு ஒரு படம் வாய்ப்பு கிடைச்சது. அது எழுதிட்டு இருந்தா அது ஸ்டார்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் நேச்சுரலி டிலே ஆச்சு. இருந்தாலும் வந்து அவங்கள்ட்ட இருந்த கான்ட்ராக்டை தாண்டி என்னை இந்த படம் பண்ண அனுபவிச்சதுக்கு யாரும் விட மாட்டாங்க. அந்த மாதிரி அனுபவிச்சதுக்கு ஜியோ ஹாட் ஸ்டாரை சேர்ந்த எல்லா என்னோட நண்பர்களுக்கும் என்னோட நன்றியும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். தமிழ் சினிமாவில் வர இப்போதைய காலகட்டத்தில் வந்து ஆங்கில படத்தோட டைட்டில் அதிகமாக இது வந்து எதுக்காக படத்துக்கூட மக்கள் ஈஸியா போகணுங்கிறதுக்காகவா? இல்ல, கதையில வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து ஆங்கில படத்தோட ஆதிக்கம் தலைப்பு இல்லைங்க. அது அந்த மாதிரி நம்ம வைக்கல. படத்துக்குள்ள ஒரு கான்செப்ட்ல இது நம்ம சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும் போது ஏதாவது ஒரு உணவுப் பொருளோட கனெக்ட் ஆகும் இல்லையா? ஏதாவது போய் பஃப்ஸ் சாப்பிடுவோம், இல்லை ஏதோ ஒன்று சாப்பிடுவோம், ரசனான ஒன்று இருக்கும், ஏதோ ஒரு உணவுப் பொருளோட நம்ம கனெக்டா இருக்கும் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது. அது மாதிரியான ஒரு உணவுப் பொருள் வந்து தேவைப்பட்டது இந்த படத்தோட டைட்டில் வைக்கிறதுக்கு. ஸோ அதனால யதார்த்தமா அமைஞ்சதுதான். இது வந்து கேட்சியா அமைஞ்சிருச்சு. அவர் சொன்னது, நீங்க சொன்னது உண்மைதான். OTTல எல்லாரும் வாங்குறாங்க. வாங்கி பார்க்கும்போது எல்லா மொழி பேசுறவங்களுக்கு ஈஸியா தெரியணுன்றதுனால அப்படி வைக்கிறாங்கன்னு. ஆமா, நம்ம அந்த இதுல வைக்கிறோம். ஆனா நமக்கு கதையோட தொடர்பு இருக்கிறனால தான் வச்சிருக்கோம். நாங்க வந்து அதே தமிழ்ல வச்சா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும்ல, ரொட்டி வெண்ணெய். ஜாமுக்கு தமிழே இல்லையே. ஆமா ஆமா, அதுதான் இருக்கு. அது ஒரு பிளெஸிங். முதல்ல படம் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு நடந்த பெரிய ஆசீர்வாதம் அது. அவ்வளோ தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா ஹீரோஸுக்கும் அம்மாவா நடிச்சவங்களுடைய லிஸ்ட்ல வந்து
நம்மளோட ஃபர்ஸ்ட் படத்துல எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன். அதுக்கு வந்து அதை ஏற்படுத்தி கொடுத்த ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டருக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. நன்றி. படம் வந்து சோஷியல் மீடியா வந்து ஆர்ட் வந்து வேற லெவல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த மூமெண்ட் எப்படி இருக்கு? அது வந்து இன்னும் எத்தனை ப்ரெஸ் மீட் வச்சு எங்கெங்கெல்லாமா போய் சொன்னாலுமே அது அவருக்கு சொல்ற நன்றி வந்து பத்தாது. அது வந்து ஒரு சின்ன ஸ்டீலர்ன்ற ஒரு டீசர் மாதிரி ஸ்னீக் பீக் விட்டோம். அதை பார்த்துட்டு வந்து அவர் அவ்வளோ வேலையிலையும் கூட அதை பார்த்து புதுசாக வர்ற ஒரு நியூ கம்மருக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணார். ஸோ அவர் விஷ் பண்ணிட்டாரு அப்படின்றத வந்து நாங்கள் ட்விட்டரில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணும்போது எங்கள் படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய அட்டென்ஷன் கிடைச்சிருக்கு. அதுக்கு வந்து அவருக்கு தான் நன்றி சொல்லணும். இல்லைனா இன்னைக்கு பாருங்க 12 படங்கள் வந்ததுல இன்னைக்கு எங்கள் படங்கள் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தெரியுதுன்னா அதுக்கு வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய காரணம். அதனால மீண்டும் ஒரு முறை தளபதினா நன்றி. தேங்க்யூ. ஆனா இது வந்து ஜாலியான படம் தான். சண்டையா இருந்தாலும் சரி, காமெடி, அதுல இருக்க இமோஷன் எல்லாமே வந்து லைட்டாவே இருக்கும். படங்கள் இப்ப என்னன்னா எல்லாருக்குமே நிறைய ஸ்கிரீன் டைம் இருக்கு, நிறைய ஸ்க்ராலிங் பண்றாங்க, நிறைய படம் பாக்குறாங்க. எது பார்த்தாலும் அவங்க மனசை ரொம்ப உள்ள டீப்பா போய் அழுத்தாம ஒரு லைட்டா ஃபீல் குட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்க பாத்துட்டீங்க, செகண்ட் ஹாஃப்ல நீங்க கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் படம் முடியும் போது ஒரு பாசிட்டிவா இருக்கும், பாசிட்டிவான ஃபீலோட இருக்கும். சமூக வலைத்தளங்களுடைய ஆதிக்கம் இப்போ ஜாஸ்தியான பிறகு என்னன்னா சமூக வலைத்தளங்களுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியான பிறகு நம்ம மாதிரி சின்ன பட்ஜெட் படத்துக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்குன்னு இருக்குது? இல்ல ரொம்ப பாசிட்டிவா இருக்குண்ணா. எதையுமே வந்து இல்ல எதுவுமே வந்து நம்ம பாக்குற பார்வை தானே. நம்ம வந்து ஒரு உலகத்துல நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. நம்ம நல்லதே பார்த்தா நல்லதே நடக்குன்ற மாதிரி தான் அந்த ஒரு இதுதான். சோஷியல் மீடியான்றது ஒரு நெகட்டிவா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு பாசிட்டிவாவே பார்க்கலாம். ஏன்னா நம்ம போய் இறங்கி ப்ரொமோஷன் பண்ணோம் அப்படின்னா பிசிக்கலா எவ்வளவோ செலவு பண்ணோம். பட் சோஷியல் மீடியாவில் வந்து ஈஸியாக ஒரு நல்ல விஷயம் வந்து யாரோ ஒருத்தர் நல்ல ரிவ்யூ சொல்கிறாங்க, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து சூப்பர்னு சொல்லும்போது அது ஈஸியாக சோஷியல் மீடியாவில் பரவுது. அது பாசிட்டிவாக தான் எங்களுக்கு இருக்கு. விஷால் சொல்லியிருந்தாரு ஒரு 3 நாளைக்கு ரிவ்யூ சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஆமா, அதுதான் சரி கேட்க மாட்டாங்க, எல்லாரும் சொல்லிடுறாங்க. இப்போ படத்தோட டேஸ்ட் வந்து இல்லை கண்டிப்பாண்ணா. என்னன்னா மக்களுடைய பார்வையில வந்து அது என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரிஜுடைஸ்டு மென்டாலிட்டியோட ஒன்று போடும்போது என்ன டெஃபினட்டா சின்ன படங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அவங்க டக்குன்னு வராமல் போயிடுவாங்க. வந்து பார்க்கலாமோ, ஒரு டிசைனர் டீசர் ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு அவங்களே ஒரு முடிவு பண்ணுவாங்க இல்லையா, இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு அவங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு முடிவு இருக்கும். அவங்க புக் பண்ணலான்னு போகும்போது இப்படி ஏதாவது ஒரு ரிவ்யூ டக்குன்னு போடும்போது பயங்கரமா இம்பாக்ட் பண்ணும். அது டெஃபினட்டா சின்ன படங்களுக்கு பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணதான் செய்யும். இன்னைக்கு வந்து அதுனா அந்த எல்லா ரிவ்யூஸையும் நாங்கள் மதிக்கிறோம். எல்லா ரிவ்யூவர்ஸ்க்கும் வந்து தே ஹேவ் ஆல் அவர் ரெஸ்பெக்ட். இன்ஃபேக்ட் நாங்களே படம் போகிறதா இருந்தால் கூட உங்கள் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு தான் போகிறோம். ஆனால் ரிவ்யூன்றது வந்து பாசிட்டிவாக சொல்கிறது, நெகட்டிவாக சொல்கிறது, ரெண்டும் கலந்து சொல்கிறது தான் ரிவ்யூ. எப்போவுமே அதுதான் ரிவ்யூ. இல்லைன்னா அந்த படத்தை கிண்டல் அடிக்கிற மாதிரி பண்ணுறது வந்து தப்புன்னு நினைக்கிறேன். மற்றபடி யார் வேணாலும் ரிவ்யூ பண்ணலாம், உங்களுக்கு தோன்றது என்ன வேணால் சொல்லலாம். ரிவ்யூ பண்ணுறதுன்னு அந்த பொறுப்புல பண்ணுறவங்க வந்து இன்னைக்கு ப்ரெஸ்ஸோட பொறுப்பை தான் வந்து கையில் கேமரா இருக்குன்றதுனால எல்லாருமே அதை பண்ணுறாங்க. ப்ரெஸ்ஸு தான் ஆத்தென்டிக்காக பண்ண வேண்டிய விஷயங்களை எல்லாருமே இன்னைக்கு பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது உங்களை நம்பும்போது நிறைய ஃபாலோவர்ஸ் உங்களை பார்க்கும்போது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்போது, இப்போ நாமளுமே இப்போ படம் பார்க்கும்போது நாங்கள் சில விஷயம் கற்றுக்குறோம். நமக்கு இவ்வளோ ஃபேமிலி ஆடியன்ஸ் வர்றாங்க, இவ்வளோ லேடிஸ் வர்றாங்கன்னா இனிமேல் இருக்கிற படத்தில் வந்து சிகரெட் அடிக்கிற மாதிரி நிறையா நடிக்கக்கூடாது, தப்பான காட்சி நிறையா கூடன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதே மாதிரி ரிவ்யூவர்ஸும் வந்து நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பொசிஷனில் இருக்கீங்க. ஸோ அதனால எங்களை மாதிரி சின்னதாக யாராவது வரும்போது உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்க, பட் அதை கொஞ்சம் நல்லதும் சொல்லுங்க, கெட்டதும் சொல்லுங்க. அந்த மாதிரி ரிவ்யூவாக பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். தேங்க்யூ. அப்படி இல்லைன்னா நான் வந்து ஆக்டர் ஆகணும்னு தான் வந்தேன்னா. நான் இன்னைக்கு வந்து நான் வரும்போதே வந்து எப்பயோ வந்து இதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்காது, நான் வேற எதுக்கோ செட்டில் ஆகிறதுக்கு டிவியில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்தேன். பட் திருப்பி இங்கே கொண்டு வந்து இங்கே வா அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கும்போது இதுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்குன்னா, இதுக்கப்புறம் எது இப்போ நமக்கு என்ன கிடைக்குதோ அந்த வேலையை சரியாக செய்யணும்னு நினைக்கிறேன். எனக்கு டைரக்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, எழுதி இயக்கி டைரக்ட் பண்ணணும் அப்படின்றது என்னோட ரொம்ப ஒரு ஆசை. அதில் நானே எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்துட்டேன்னா இன்னும் சந்தோஷப்படுவேன். ஸோ அதனால எந்த கேரக்டர் கிடைச்சாலும் மனசுக்கு பிடிச்சது எதுவாக இருந்தாலும் செய்யும். ஆமாம், நான் பிராட்வே வந்து நான் வந்து சென்னையிலேருந்து பிராட்வேக்கு அந்த ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நான் அதுக்காகவே இங்கே வந்து சென்டரில் உட்காந்து தமிழில் எதெல்லாம் அதில் ரிலீஸ் ஆகுதோ, நான் முதல்ல வீரத்திரீஸ்வரன் நீங்கள் பார்த்தேன். இங்கேருந்து இங்கே விக்ரம் நடக்கிறது, இங்கேருந்து இங்கே விக்ரம் சார் இப்படியே ஃபாலோ பண்ணி இப்படி பார்க்குறேன், கழுத்து அப்படி இருக்கு. எனக்கு அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் எனக்கு நம்ம ஊரில் இருக்கிறது, அது தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் பெரிய ஸ்க்ரீன்.
ஸோ அந்த ஸ்க்ரீன் என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஸ்க்ரீனுக்கு படம் பண்ற அளவுக்கு வளரணும்னு ஆசைப்படுறேன். இன்னொன்று, இந்த தேட்டருக்குள்ள வரும்போது எல்லாம் மாளிகை மாதிரி ஒரு மாதிரி இருக்கா. இப்போ நான் காலேஜ் இங்கே தான் படித்தேன், பிஎஸ்சியில். நான் படிக்கும்போது இங்கே ஆப்போசிட்ல வந்து சுடுகாடு தான் பின்னாடி வந்து காலேஜ். அதுவும் இல்லாமல் என்னன்னா அடிக்கடி சரியா ரோடு கிராஸ் பண்ண தெரியாமல் நிறைய பேர் கிராஸ் பண்ணி ஆக்சிடென்ட் ஆகி அந்த மாதிரி பரவரப்ப ஆம்புலன்ஸ் போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தா இங்க இவ்வளவு மக்கள் வந்து கூட்டமா ஃபன் மாலே அப்போ வரல. இப்போ இந்த பிராட்வே மட்டும் நம்ம படிக்கும்போது இருந்திருந்தா அப்படியே கால்நடையாவே இவ்வளவு பெரிய இதுல படமா பார்த்து தள்ளி இருப்போமே அப்படின்னு இருக்கு. ரொம்ப பொறாமையா இருக்கு இங்க காலேஜ் டைம்ஸ்ல பிராட்வே இல்லைன்னு சொல்லிட்டு. மெயினா இந்த படம் வந்து பெண்களுக்கு ஆதரவான ஒரு படம் தான். எப்படி சொல்றேன்னா, பிரேக்கப் ஆனா ஒரு பொண்ணு வந்து வாக் அவுட் பண்ணா அதை வந்து ஐதர் மனம் உடைஞ்சு சூசைட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சீக்கிரமாவே இந்த ஜென்ரேஷன் வந்து மனசு உடைஞ்சு சூசைட் பண்ணிக்கிறாங்க. இல்லைன்னா அந்த பொண்ணை ஹர்ட் பண்றாங்க. அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அதை விட்டுட்டு மூவ் ஆன் பண்ணி நம்ம லைஃப்பை பார்த்து போனாலே போதும், நம்ம கோல்ஸை பார்த்து போனாலே போதுன்ற ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயத்த சொல்ற படம் தான் அது. அதனால இது நான் மெயினாக ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன். டக்குன்னு நன்றிங்கண்ணா. ஹீரோயினா? ஆமா ஆமா. இல்ல அதுதான் என்னன்னா, இந்த ஓவராலாவே ரிலேஷன்ஷிப்பை டாக்ஸிக்கா கொண்டு போகாம ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு மதிச்சு, இப்போ ஒருத்தவங்க வாக் அவுட் பண்ணணும்னு முடிவு பண்ணி போனாங்கன்னா அவங்க அலோவ் பண்ணி அவங்க போக விடுறது தான் நல்லது. 2 பேருக்குமே நல்லதுன்னு சொல்ல வர ஒரு பாசிட்டிவான படம். அதனால கண்டுக்காம இருக்காதீங்கன்னு சொல்ல வர, எதையுமே டாக்ஸிக்கா கொண்டு போகாம இருக்கணும் இல்லையா? அது வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஆங்கிள் காட்டியிருக்கோம். நிறைய பேரண்ட்ஸ் வந்து எனக்கு ஃபோன் பண்றாங்க, நீங்க எடுத்தது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அவங்க சைட்ல அஃபெக்ட் ஆன பசங்களை பத்தி அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி நடந்தது, நீங்க எடுத்தது ரொம்ப நல்ல விஷயம், இது கண்டிப்பா நிறைய பேரோட மனசை மாத்துன்னு சொல்றாங்க. ஸோ அந்த வகையில ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதான் அவருங்க அதான் கேட்டாரு, ஹீரோயின் வரலையான்னு கேட்டாரு. நீங்க என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. ஆனா வந்து சாரி உங்களை ஏமாத்தினதுக்கு. நாங்களுமே ஹீரோயின் வருவாங்கன்னு ஒரு சந்தோஷத்துல இருந்தோம். அது என்னன்னா, படம் ஆகி ஃபர்ஸ்ட் இதுல நல்ல இதானதுக்கு அப்புறம் ஒரு ஹீரோயின் வந்து அதீத சந்தோஷத்துல உடம்பு சரியில்லாம அங்க சென்னையில இருக்காங்க. இன்னொரு ஹீரோயினுக்கு வந்து ஏற்கனவே இந்த படம் ரஷ்ல இருக்கும் போதே ஒரு படம் பார்த்து அவங்களுக்கு கமிட் ஆகி இன்னொரு படத்துல ஷூட்டிங் போயிருக்காங்க. ஸோ உங்க எல்லாரும் மூலமாவும் அவங்க 2 பேருக்கும் இங்க நீங்களே விஷ் பண்ணிருங்க அவங்களுக்கு. அவங்க என்னங்க ஜோ பட ஹீரோயின் அவங்க வந்து ஷூட்டிங் போயிருக்காங்க. ஆதியா வந்து கேரளால இருந்து இந்த மாதிரி எல்லா தியேட்டருக்கும் வரணும்னு சொல்லி டிக்கெட் எடுத்துட்டு வந்தாங்க. பட் அவங்க நம்மளை ஜாயின் பண்ண முடியல. ஷீ இஸ் நாட் வெல். இந்த மாதிரி கேட்கும்போது ஜாலியா இருக்கு. அதை வெளியில சொல்லணுன்ற அளவுக்கு ஆசையா இருக்கு. ஆனா வந்து அந்த ப்ரொடக்ஷன்ல இருந்து அவங்க பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால இது படம் வந்து மியூசிக் போடுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ்லேயே வந்து சார் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எல்லாருக்கும் போட்டு காமிச்சாங்க. இண்டஸ்ட்ரியிலலாம் நல்ல பேர் வந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய டைரக்டர் முதல்ல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேனர்ல எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ அதை வந்து அவரே வந்து இன்னும் கொஞ்சம் நாள்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 3 படம் சைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்று அடுத்து சைன் பண்ணியிருக்கேன். ஸோ எப்பவுமே நம்மளுக்கு அடுத்து நடக்கிற நல்ல விஷயத்துக்கு வந்து இதுக்கு முன்னாடி என்ன விஷயம் நடந்ததோ அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து என்னை நல்லபடியாக பயன்படுத்தி எனக்கு ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கு. தேங்க்யூ, நன்றி. பேசிட்டு இருக்கோம். இன்னும் நான் வெளியே சொல்ல முடியாது. இதே மாதிரி சொன்ன மாதிரி நம்ம வந்து அபிஷியலா வரும்போது அனௌன்ஸ் எங்க படமும் அப்படி ஆகணும்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க இல்ல அதான் மக்கள் வந்து அதான் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மக்களுக்கு பிடிச்ச படம் பிடிச்சா அதை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அது பிடிக்கலன்னா அது எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. அவங்களுடைய மனநிலையை பொறுத்து தான். அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னா அது வந்து சின்ன படமா பெரிய படமா அவங்க அப்படி பாக்குறது இல்லை. அவங்க பார்த்து என்ஜாய் பண்ற படத்தை அவங்க ஈவன் ரிவ்யூஸை கூட அவங்க கவனிக்கிறது. அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அதை பண்ண மூடி சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்கு பிடிக்கலன்னா எவ்வளவுதான் நம்ம சூப்பர்னு சொன்னாலுமே அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவங்களுக்கு அது அந்த காலம் முடிஞ்சிச்சுன்னா இனிமே நம்ம வந்து வெறும் அதை மட்டும் வச்சே நம்ம இது பண்ண முடியாது. கதை நல்லா இருந்ததுன்னா தான் படம் அந்த பிரம்மாண்டமா நீங்க சொல்றீங்க இல்லையா, நீங்க கேட்குற கேள்வி நான் சொல்றேன். அதனால மட்டுமே மக்கள் வந்து அட்ராக்ட் ஆகி வந்துட மாட்டாங்க. நல்லா இருந்ததுன்னா பார்ப்பாங்க, நல்லா இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிப்பாங்க. கண்டென்ட் நம்ம உங்க படம் ரிலீஸ் ஆன இதே கால டைமிங்ல வந்து மாசா படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா, அவர் ரஜினி சாரோட படத்துலயும் கடந்த அளவு உங்க படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. எங்க நானே பாசா தான் போறேன். அந்த மாதிரி எப்படிங்க சூப்பர் ஸ்டார் படம் வந்து ரீரிலீஸ் ஆனாலும் அங்கதான் இதான அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இன்னும் கூட திடீர்னு பாஷான்னு சொல்லிட்டு நம்ம ரஜினி சாரோட போஸ்டர் ஃபுல்லா ஆட்டோக்காரன் ஸ்டில்லு பார்த்தோன்னே எங்களுக்குலாம் ஒரு சந்தோஷப்படுறதா இல்லைன்னு அந்த மாதிரி இருக்கு. ஆனா வந்து
நம்ம படம் ஓடும்போது பக்கத்துல தலைவர் படம் இருக்கு அப்படின்றது அது ஒரு பெருமை இல்லை. இந்த மாதிரி கேரக்டரே வந்து அவன் பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கு வீட்லயே வந்து கிரிஞ்சித்தனமா நிறைய ரெடி பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு டைலாக் தான். யாராவது கான்வெகேஷனுக்கு பதிலாக 2 குழந்தைய வச்சு நிப்பாங்களா, அந்த பொண்ணு கிட்ட சும்மா அவன் சொல்றான் அந்த மாதிரி. அது ரெடியா எப்படின்னா இவர் வந்து லவ் பண்ற மாதிரியான சீன் நீங்க சொல்லுங்க. இல்ல அதான் நிறைய பசங்க வந்து பாய்ஸ் ஸ்கூல்லே படிச்சிருப்பாங்க, பெண்கள் கிட்ட பேசி ஒரு பழக்கமே இருக்காது. அதுவே பெண்கள் மீதான குற்றம் அதிகமான காரணத்துக்கு என்னன்னா அவங்கள பத்தின புரிதல் இல்லை இல்லையா, சைக்காலஜிக்கலா பெண்களை பத்தின புரிதல் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு காமனான ஒரு பையன் தான் ஒரு எப்படி 10 ரூபாய் இருக்கிற பசங்க தான் அவன். அதனால அவன் வந்து அப்படி ப்ராக்டிஸ் பண்றான்றதான் சீனா. அந்த நிர்வாண காட்சியானா இல்ல ஐயோ இதை சொல்லிடாதீங்க. இல்ல எனக்கு படத்துடைய ஃப்ரெண்ட்ஷிப் இது எல்லாமே வந்து டைரக்டர் சார் கதையில சொல்லும் போது அது எனக்கு வந்துருச்சு. அது நீங்க படமா பார்க்கும்போது எனக்கு அதை விட ரொம்ப ஒரு முக்கியமா ஸ்பெஷல் என்னன்னா, எனக்கு ஒரு ராஜுவோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைச்சிருக்குது இந்த படத்துல. ஆன் அண்ட் ஆஃப் அவ்வளோ வந்து நாங்க என்ஜாய் பண்ணியிருக்கோம் அந்த படம். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், அவங்களுக்குள்ள எத்தனை பிரச்சனைகள் நடக்கும், அவங்க திரும்பி எப்படி என்னென்ன நடக்குது அவங்க லைஃப்ல அப்படின்றது தான் இதுலயும் நாங்கள் போர்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ படமா பார்க்கும்போது அந்த அனுபவம் அவங்களுக்கு புரியுது. சூப்பரா பாருங்க பாருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.